இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சமீப காலங்களில் நல்ல நண்பர்களாக இருந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் திடீரென சண்டையிட்டுக் கொள்வதன் பின்னணி என்ன? இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகள் தாய்லாந்தும் கம்போடியாவும். இரு நாடுகளும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகள். கடந்த வருடம் இருவரும் நட்பின் அடையாளமாக நிரந்தர எல்லை சோதனை சாவடி ஒன்றை திறந்து பரஸ்பரம் சுற்றுலாவாசிகளை அனுமதித்துக் கொண்டனர். ஆனால் தற்போது ஒருவர் மீது ஒருவர் வான்வழி தாக்குதல் தொடங்கியுள்ளனர். இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு இந்து கோவில்தான். பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திற்கு பிறகு 1907ஆம் ஆண்டு இரு நாடுகளும் எல்லைகளை பிரித்துக் கொண்டன. எனினும் கம்போடிய எல்லைப் பகுதியில் இருந்த பிரியாக் விஹியார் இந்து கோவில் தனக்குத்தான் சொந்தம் என தாய்லாந்து சொந்தம் கொண்டாடி வருகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டு தாய்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடியது. இதற்கிடையில் 2008ஆம் ஆண்டு அந்த கோவிலை யுனெஸ்கோ புராதன சின்னமாக அறிவிக்க கோரி கம்போடியா ஐநாவை அணுக இரு நாடுகளுக்கும் இடையில் சண்டை வெடித்தது. பின்னர் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு அதே இந்து கோவில் தொடர்பாக மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லையில் சண்டை வெடித்தது. இதில் இருதரப்பிலும் 20 பேர் வரை கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. அதன் பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு சமாதானம் எட்டப்பட்டு இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் வரவேற்கும் விதமாக இருநாட்டு எல்லையில் நிரந்தர சோதனை சாவடி அமைத்து அதனை தங்கள் நட்பின் அடையாளம் என அழைத்துக் கொண்டனர். ஆனால் இந்தியா, சீனா போலவே இரு நாட்டு வீரர்களும் எல்லையில் அடிக்கடி கைகலப்பு அல்லது துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுக் கொள்வது என அவ்வப்போது சண்டை வெடித்துக் கொண்டே இருக்கும். இந்நிலையில்தான் ஜூலை மாதம் எல்லைப் பகுதியில் கன்னிவெடியில் சிக்கி 5 தாய்லாந்து வீரர்கள் படுகாயமடைய சண்டை உச்சகட்டத்திற்கு சென்றது. தற்போது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எல்லையில் தாய்லாந்து 116 விமானத்தை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியா இந்த சண்டையை உற்று கவனித்து வருகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.